I can change, then you can change. When you can change, the world will change. The Great Spiritual World Tour, Sai Ki Mahima with Aushim Ketarpal. अरुणाचलम की पावन धरती पर जहां हर श्वास में शिव बसते हैं, वहां पहुंचे शांति के दूत औशिम खेत्रपाल। मुझे साईं बाबा शिरडी बुला लो, मुझे साईं बाबा शिरडी बुला लो। अक्षय श्री साईं ध्यान सभई मंदिर में स्वामी रविचंद्रन जी ने भक्ति, साधना और सेवा से साईं और शिव की दिव्यता को जीवंत कर दिया है। शुभजय मंगलम साई आशीर्वादम, शुभजय मंगलम लोकक्षेमम, शुभजय मंगलम लोक शांति, शांति शांति शांति, अरुणाचलम शांति, शांति शांति शांति, सर्वमुम शांति। केटी मेलम वेणी சகல நலன் தரும் அண்ணாமலைக்கு, சௌபாகியம் தரும் அண்ணாமலைக்கு, எல்லையில்லா ஆனந்தம் தரும் அண்ணாமலைக்கு. இப்ப நம்ம அண்ணாமலை, அன்னம் தருகின்ற அண்ணாமலை, அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையா, அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையா, ஹரி அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையா, எங்கள் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையா, அண்ணாமலை அடி அண்ணாமலை. நமக் சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நினைக்க முக்தி தரும் அண்ணாமலையில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நினைக்க முக்தி தரும். யாரை நினைக்க சொல்லுங்க? யாரை நினைக்க, எங்கே நினைக்க, எப்படி நினைக்க, இப்படியெல்லாம் நினச்சி நினச்சி முக்தி வருவதில்லை என்பது கலியுகத்தில் அண்ணாமலையார் சொல்லியிருக்கார். அவன் நினைக்க முக்தி தரும் அண்ணாமலை. யார் நினைக்கணும்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் வீட்டுக்குள்ளேயே சமைச்சிக்கிட்டு அண்ணாமலையை நினச்சிக்கிறோம். இல்லை, அவன் நினைப்பது போல் நடக்கணும். அவன் என்ன நினைக்கிறான்? இடைக்காட்டு சித்தர் 2 கஞ்சி பானையை வச்சுக்கிட்டு கையை நீட்டினோன்னு அண்ணாமலையார் வந்தார். இது அன்னம் படைக்கும் அண்ணாமலை. இப்போது வடநாட்டிலிருந்து, டெல்லியிலேருந்து ஆஷும் கேத்ரபாலமும் அவங்க வந்து புதிய நகரம் என்கின்ற நியூயார்க்லேருந்து வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மலை மேல் இருக்கிற தெய்வம் பல, ஆனால் மலையாகவே இருக்கிற தெய்வம் அண்ணாமலை. மலையாக இருக்கிற தெய்வம் மலை மேலே இல்லை, மலையை அணிந்து கொண்ட மலை. அந்த மோரை மேலே நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. இப்போது குருஜி வந்து ஹிந்தியில் பேசுவார், இங்கிலீஷில் பேசுவார். இது வந்து என்னென்னா, இது வரைக்கும்
இப்போ அண்ணாமலை வந்து ஒரு புது பேர் வந்திருக்குது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்துக்கிறோமோ எங்களை போல இளர யோகி, ஞானி, தர்மவான்கள் எல்லாம் அப்புறமா உங்களுக்கு பிரசாதம் வெளியே கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவருக்கு ஒரு நிமிஷம் சொல்கிறேன். குருஜி, திஸ் ஹேப்பனிங் மோர் தென் 20-25 இயர்ஸ். த ஃபஸ்ட் பூஜா ஸ்டார்டட் வித் அவர் சுபாஜி அண்ட் லக்ஷ்மி அம்மா. லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா கூப்பிடுவாடே. All the rishis, sadhus who've come here, நாமெல்லாம் வந்து ஒரு ரிஷி பரம்பரையிலிருந்து, சாது பரம்பரையிலிருந்து வந்ததை நான் முழுமையாக உணர முடிகிறது என்கிறார். உங்களுக்கு என்னுடைய வந்தனங்களையும் நமஸ்காரத்தையும் my தெரிவித்துக் கொள்கிறேன். namaskar. It is a very important day that Arunachalam will be now on the world map, because not only the penance of this mandir, but the Sai Baba peace torch, which is being travelled all across the globe, was lit here yesterday, and also next to the mountain over there. This is a very, very auspicious occasion that the Sai Baba peace torch was lit. And I'm very blessed today that so many sadhus have come to bless this occasion and make this a memorable one. First time from India, a peace award is coming out in the world where there is so much of fighting going on, so much of destruction, which is like the Nobel Peace Awards. And it has taken us a lot of time to make and develop this. So the torch coming here may not seem too big to you today, but over a period of next year and a half, you will see the importance of the torch lit over here at the feet of Baba, and it got all the blessings of Ramana Rishi Ashram and the Arunachalam Ashram. I humbly come and bless you and take your blessings for this work Guruji, please. which is larger than life. I don't know if I can do it, but whatever I've done in the name of Baba, right from the film to serials to the live aarti of Baba, the books that he's made me write, there has always been people and their blessings which has given me the strength to do his work. Guruji, face to the other side. Never get enamored by your popularity, because that is the biggest myth. And I'll tell you what happened yesterday. We were on the Rath doing the Padyatra. Because the tire got punctured, so my eyes just slept for about 2 seconds. There were two boys who came wearing a cricket suit, and he came and touched my feet, so I got up and I gave him vibhuti, and that young boy must be about 25-26, two of them, they said, your eyes are like Baba's eyes. And I told him, he was speaking in Hindi, and I said, where have you come from? And he was talking in Tamil. பிரசாதம் எடுத்துட்டு வந்து. He says, I am from here, but from childhood I've been seeing you and your eyes, and today I'm so blessed to take vibhuti from you. I was not enamored. I looked at him and I started crying with him. Why? Because a master will give you a message that how much he loves you. So the name he came for was Sai Baba. But Sai Baba gave that name to me and taught me a lesson
that whatever you're doing, it is not yours. What I've given you, you give it to my devotees and they will all spread it further. So it was a message for all of you that whenever he gives you love, because you're all blessed, whenever he gives you love, don't think that you have done it. It is the master who's done it and giving you the name and the love and telling you that he loves you. I have no other words to say. I would like to thank her and her mother. She is doing a stupendous job for the Sai Baba Peace Foundation. It is very difficult to carry a torch of a master and go to the Pope, because they understand only one. Religions understand one language, but he understands all the language. That is why the Sai Baba torch has gone to the Pope, it has gone to the Press Club of America, to Mother Teresa tomb, to Amrita Ma, and various other places across the world like Durban and everything, to say that the whole world is one. There is only one master, and to do this is not an ordinary task. So now I would like to take all the blessings of everyone over here to make this endeavor a big success. அவருடைய செய்தியினுடைய சாராம்சம், ஒரு அமைதி ஜோதியை ஏந்தி கொண்டு நான் பாபாவை பற்றி உலகெங்கும் பிரச்சாரம் செய்து, சாய் சாப்பிடும்போது மோரோடு வச்சிடலாம் சாய், சாப்பிடும்போது சாப்பிடும் யாருக்குமே இப்போ வந்து சாய் சாதுக்களுக்கு போஜனம் கொடுக்கறதுக்கு பிறகு தான் அல்ல அவங்களுக்கு ஒரு நிமிஷம் சாய் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு எல்லாருக்குமே அப்புறம்தான், இவங்களுக்கெல்லாம் அப்புறம்தான் சாய், ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாது போஜனம் தான் இதுக்கு பேர் சாய். இப்போது அந்த உலக அமைதி ஜோதியை எடுத்துக்கொண்டு அவர் வந்து போப் ஆண்டவரை சந்தித்து அதற்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்த என்னுடைய அன்பு சகோதரி அவர்கள் இங்கே அவரோடு வந்திருக்கிறார். கீழே உட்காருங்க சார், கீழே உட்காருங்க. நிற்கிறது. அது அல்லாமல் இவர் தன்னுடைய வாழ்நாளில் எழுதுகின்ற புத்தகம், அதில் வருகின்ற வருமானம், த பெனிஃபிட் ஆஃப் த புக்ஸ் கோயிங் டு பி ஷேரிட்டி. அதாவது இந்த ஷேரிட்டியில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா NOTன்னு போடுவாங்க. NOTன்னா நாட், பாபா கிட்ட வந்தால் போடுவார், நோட் அப்ரூவல். எனிபடி நாட் அப்ரூவல் இருக்கிறா இவர்கிட்ட வந்தீங்கன்னா சேர்த்தா உங்களுடைய வாழ்க்கையில் நோட் அப்ரூவல் ஆகும். நோட்டுங்கிறது பணம் இல்லை, நம்முடைய எண்ணங்கள், கோரிக்கை. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பண்ணி இன்றைக்கு ஒரு யூடியூப் வழியாக பாபாவுடைய மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி, ஒரு முறை வந்து இந்த ஆலயத்தை நேசித்தவர்கள் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள் என்றால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் சாதுக்கு வந்து மற்ற கோயில் இல்லாத இந்த கோயில் என்னென்னா, சாது போஜனம் என்பது வந்து உங்கள் வடிவில் தான் பாபாவும் சிவனும் வராருன்னு நாங்கள் நம்புகிறோம். நமக் சிவாய வாழும், நமக் சிவாய், நமக் சிவாய். அந்த சாதுக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சாதுக்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. யூ ஹேவ் டு கண்ட்ரோல் த சாது. அவங்க நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும், அவங்க வந்து ஏன் அவங்களுக்கு ஒரு சில பழக்கங்கள் இருக்குது. இந்த கர்மா வந்து எப்படிப்பட்டதுன்னா, கடவுளை வணங்குவதோட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கில் த கர்மா. ஸோ ஸ்மோக் ரிமூவ் த அப்ஸ்டக்கல். உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம், த அபண்டன்ட் ஆஃப் அகர்பத்தி குருஜி சென்ட் மீ தட் டைம் ஐ டோல்டு, அண்ணாமலை டெம்பிள் த ஹோல் டே அந்த அகர்பத்தியெல்லாம் நாங்கள் கொடுத்து அங்கே ஏற்றி இந்த துணி பூஜை பண்ணி, கீழே உட்காருங்க சார், நடக்காதீங்க, கீழே உட்காருங்க சார், கீழே உட்காருங்க. ஸோ இந்த பூஜைக்காக மெனக்கட்டு ரொம்ப தொலைவுலேருந்து வந்திருக்கிறார். இந்த அண்ணாமலையை இவர் பிரச்சாரம் செய்வதற்காக வந்திருப்பதால் இவரை நான் ஆஷம் கேத்ரபால் ஜீன்னு சொன்னாங்க, நீங்கள் ஜெய ஜெயம் விஜயம் சொல்லணும், சரியா? 3 தடவை. ஆஷம் கேத்ரபால் ஜெய ஜெய விஜயம். அவருடைய காரியங்கள், அவருடைய கைங்கரியங்கள், அவர் எழுதுகின்ற புத்தகங்கள், அவர் செய்யும் சேவைகள், பாருங்க அல்பபெட்டில் ஏல பேர் ஆரம்பிக்குது. அருணாச்சலம், அண்ணாமலை, ஆஷம் கேத்ரபால், அதெல்லாம் சில லெட்டர்லாம் முதல்ல தான் இருக்கும், பின்னாடி வராது. இப்போ 1 போட்டுட்டு சைபர் போட்டிங்கன்னா 10 ஆகும். சைபர் போட்டுட்டு 1 போட்டால் என்ன வரும்?
அந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அருணாச்சலேஸ்வரர் உங்கள் கைகளை எல்லாம் எடுத்து அவர் மேலே தலையில் வச்சு ப்ளஸ் பண்ணுற மாதிரி குருஜி எவ்ரிபடி உங்கள் டச் பண்ணுறாங்க உங்களுடைய சகசிரஹாரத்தில். யுவர் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஃபீல் இட். கையெல்லாம் தூக்குங்க. உங்களுடைய காரியங்கள் சொல்லுங்கள் எல்லாரும், அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய தொண்டு சேவை வளரும். இந்த உலக அமைதி, வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு ஃபீடிங் டே, அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும். உலகம் அன்ஆங்கர் வேர்ல்டு, பசி துயர் இல்லாது இருக்க வேண்டும். அனைவரும் அமைதியோடு எந்தவித ஆயுதத்தையும் எடுக்காமல் வாழ்வாங்கு வாழ ஆஷும் கேத்ரபால் அவர்களை வாழ்த்துகின்றோம். சுபஜெய விஜயம். साधु वस्त्रम और साधु भोजनम के माध्यम से सेवा को ही सबसे बड़ी साधना बनाया गया। सताया बहुत है ज़माने ने मुझको, खुशी के बहाने रुलाया है मुझको, खुशी के बहाने रुलाया है मुझको, ज़माने की नजरों से मुझे को छुपा लो, ज़माने की नजरों से मुझको छुपा लो। मुझे साईं बाबा शिरडी बुला लो, मुझे साईं बाबा। एक और पूजक तो दूसरी ओर सेवक, और दोनों के हृदय में बस एक ही नाम, साईं, शिव, शांति। इसी दिव्य संकल्प से जन्म हुआ साईं बाबा पीस फाउंडेशन का और साईं बाबा पीस अवार्ड्स का, जो दुनिया को एकता और मानवता का संदेश देने निकला है। यह सिर्फ एक यात्रा नहीं, यह विश्व शांति की ओर बढ़ता हुआ एक आध्यात्मिक आंदोलन है।